Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படினா காலையில வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படினா ரைஸ் வந்து போட்டாச்சு. நம்ம வந்து ஒலை போட்டாச்சு. ரைஸ் குக்கர்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படினா வரும்போது கரெக்ட்டா இருக்கும். வந்த உடனே வார்த்துறலாம். இங்க வந்து டீ ரெடி ஆகுது. இந்த டைம்ல என்ன அப்படினா நம்ம வந்து சைட்ல வந்து 2 பேர் இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு டீ கொண்டு போணும். அதனால டீயும் போகடி வழியில ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போணும். அதாவது எண்ணெய் பலகாரங்கள் அது வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆயிரும். போயிட்டு வரக்கூடிய வழியில் தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். அந்த நிறைய மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். இங்கே வந்து நமக்கு ஃப்ளாஸ்க் இல்லை, அதனால இந்த வாளியை வந்து கழுவி வச்சுக்கிட்டேன். இந்த இதில் தான் இன்னும் ஊற்றி கொண்டு போனோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இனி வேலைகள்லாம் நமக்கு வந்து தொடங்கணும். போயிட்டு வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து காணிக்கிறேன். மீனும் நம்ம வந்து கேரட் வாங்கினேன். கேரட் வந்து கூறு வச்சுருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து சுசீந்திரத்தில் போய் வாங்க போகிறோம். வந்து அங்கே வாங்கினா தான் திருப்தியாக இருக்கும். இப்போ 1 மாதமாக வாங்கலை. அப்புறமா இன்றைக்கி இங்கே வந்து கூறு இன்னைக்கு போகணும். அந்த இன்றைக்கி மத்தியானத்துக்கு இது வைக்கலாம் அப்படின்னுக்கிட்டு 30 ரூபாய்க்கு கேரட்டு பரவாயில்ல. அதுக்கப்புறமா லெமன் வாங்கினேன். ஒரு 5 லெமன் வந்து 20 ரூபா. இதுதான் நம்ம நெத்தலி, சாரி நெத்தலி இல்லை, சாலை சாலை. இதை வந்து மாங்காய் போட்டு கறி வச்சிடலான்னு ஒரு பிளானு. அந்த 3 சாலையும் 100 ரூபா. இவ்வளவு கேரட்டு 30 ரூபான்னா நமக்கு லாபம் தான். லெமன் 5. சரி, இனி இதை கறி வச்சிடலாம். அப்புறமா காய்கறி விற்பார்லாம் நம்ம வீட்டு பக்கம். அவர்கிட்ட வந்து 1 கிலோ தக்காளி பழம் 20 ரூபா. நான் இப்போ கொஞ்ச நாள் அவர்கிட்ட வாங்க மாட்டேன். என்ன அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்றைக்கி வந்து பரவாயில்ல, வந்து எல்லாமே பழுத்துருந்து. அவர்கிட்ட வந்து சாதாரணமாக நல்லா காயாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இனி அதே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ட்ரெஸ் மாறிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் மாறிட்டு வந்தால் தான் நமக்கு கிச்சனில் வந்து வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து கேரட் வந்து சீவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு அரிஞ்சு நம்ம வந்து தோரனை வச்சுட்டேன். இது வைக்க நிறைய நேரம் ஆகாதுல, லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வச்சு முடிச்சிடலாம். மீனும் கழுவிட்டேன், நம்ம வந்து கூட்டி வச்சிடலாம். இந்த சீனி சட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸுக்கு கிடச்சிது. இது யாருக்கு? அஸ்வினுக்கு கிடச்சிது. இது கொஞ்சம் அடிகானம் உள்ளதான். மற்ற 2 தான் அடிகானம் இல்லாமல் இருந்தது. சரி, இது வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய்க்கு சின்ன ஆனியன், அதுக்கப்புறமா ஜீரகம், பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, சின்ன ஆனியன், தேங்காய் எல்லாம் தான். மிக்ஸி ஜார் கழுகி வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா சில்லி பவுடர், அத்தல். இந்த சில்லி வந்து கொஞ்சம் போட்டாலும் நல்ல எரிவாக இருக்குது. பிள்ளைங்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுது. நல்லா கொஞ்சமாக சில்லி போட்டிருக்கேன். அது கழிஞ்சு மல்லித்தூள். இந்த ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த நேரத்தில் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க. அப்போ அது வரையிலையும் ப்ரைஸ் வாங்காதவங்களுக்கு இந்த ஸ்பூன் தந்தாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் இல்லையா? ஏன்னா அடுப்பு என்ன பற்ற வைக்கலை, இப்போ பற்ற வச்சிடலாம். அவசியத்துக்கு சால்ட் கட்டியாக போட்டுக்கிட்டேன். இதுதான் தீ பற்ற வைக்க போகிறோம். சவுண்டு திடீர்னு இந்த கேஸ் ஒரு ப்ராப்ளம் உண்டு. இல்லை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். மாங்காய் போட்டிருக்கேன், தக்காளி போடலை. ஒரு தக்காளி போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான். தக்காளி டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து மாங்காய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டாச்சு, நல்லா கொதி. இது அப்படியே எடுத்து அந்த அடுப்பில் வச்சிடலாம். பட்டுன்னு கொதிக்கும். இது ஆஃப் ஆகிக்கிட்டேன். நமக்கு வந்து மீன் கறி வந்து ஓகே ஆயிட்டு. சரியா? இதில் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. புளிப்பு இல்லை அப்படின்னா ஒரு குடம்புளி ஒன்று எடுத்து போடலான்னு பார்த்தேன். மாங்காய் புளிப்பு மாங்காய் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வந்து தண்ணி வற்றிட்டு அப்படின்னா இறக்கிடலாம். இங்கே வந்து நம்ம சால்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, உடஞ்சிட்டு கையிலேருந்து விழுந்து. மீன் வந்து பொரிக்கண்டான்னு நினச்சேன். சரி, சாலை மீன்லாம் ஹஸ்பண்டு நல்லா பிடிக்க ஒரு 5 மீனை பொரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பொரிச்சுக்கிட்டேன். அப்போ இன்றைக்கி சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறமா துவரை. நம்ம வந்து
கேரட் துவரம் எல்லாம் தான். இது வந்து நேற்றுக்கு வந்து கொஞ்சமாக வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சும்மா நம்ம ரைஸ் வந்து ஒலை வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். நேற்றுக்கு அப்புறம் டைம் இல்லை, சரி நம்ம வந்து எடுத்ததை இது கூட ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்ச்சில் நடந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கான். ப்ரோக்ராம் மீன்ஸ் வந்து விளையாட்டு போட்டிகள். அதில் வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் இருந்து நமக்கு அதில் எது இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம வீட்டில் உள்ளவங்க எதில் சேர்றாங்களோ அதானே நம்ம வைப்போம். அது இருக்குது. அது பயந்துட்டு நாங்கள் வந்து திருவிழா எடுத்தோம். நாங்கள் வந்து சிஎஸ்ஐ ஆட்டு இருந்தாலும் நான் வந்து ஆர்சி, ஹஸ்பண்ட் வந்து சிஎஸ்ஐ. நாங்கள் வந்து கல்யாணத்தோடு தான் நான் வந்து சிஎஸ்ஐ ஆட்டு சிஎஸ்ஐயில் ஜாயின் பண்ணோம். நேற்றுக்கு வந்து இந்த மீனை தான் கறி வச்சேன். அதான் லைட்டாக எடுத்து வச்சுருந்தேன். ஜாயின் பண்ணாலும் நமக்கு வந்து திருவிருந்தங்கிறது நானாக எடுக்கலை, ஹஸ்பண்டும் எடுக்கலை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இப்போ வந்து 15 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் எடுக்கிறோம். நான், ஹஸ்பண்டு, அப்புறம் எனக்கு 2 பொண்ணுங்க. இங்கே வந்து மொத்தம் 19 பேர் எடுத்தோம். அன்றைக்கி பிஷப் எல்லாம் வந்திருந்தார், நல்லா இருந்தது. பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் இதுதான் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர். எனக்கு வந்து சாரீ ஆல்ரெடி ஒரு நாள் எடுத்து ஒரே ஒரு நாள் கட்டிக்கிட்டு இருந்தது. பின்ன இதுக்கு விருதா போடுவோம், களைவோம், வேறு எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு எடுக்கலை. அன்றைக்கி வச்சு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருந்தது. அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் இது. அப்போ என்ன சொல்றாங்க? 6 மணிக்கு 6 மணிக்கா 6 மணிக்கா ரெண்டு நேரமும் வேணும்.